போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நார்வல் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாயனம். புலியற்கோந்த பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பிள் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய கருணையினாலும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய பெரும் கருணையினாலும் மாணிக்க வாசருடைய குருவருனாலும் இந்த திருவாசை சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தில் பரிசாக தந்திருக்கக்கூடிய அந்த திருவருளையும் குருவருளையும் அடியின் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றன. மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியில் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம் சிவசிவ. எப்பொழுதுமே சொக்கநாத வெண்பா நம்ம பார்க்கிறது நம்முடைய மரபா இருக்கு. சிவசிவ சொக்கணும்னா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமா கையும் வரல. சிறு பஞ்சமா பாதகனை ஆண்ட புகழ் பார் மீது கொஞ்சமா வீறு புகழ் கூறுமே வஞ்சமே பூண்டளவில் பாதகம் செய் பொல்லாத நாயேனை ஆண்டளவில் சொக்கநாதா. ஆண்டளவில் சொக்கநாதா சொக்கநாதா. சிவசிவ. அடிநாயன் உண்மையிலே பஞ்சமா பாதகம் செய்தவன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல நான் ரொம்ப புரிஞ்சுக்கிறேன். எங்க சென்றாலும் எங்க அடியவர் பெருமக்கள் திருவடியை அடையணுன்றதுக்கு அடியனுக்கு இவ்வளவு தடை வரும்போது அடியன் பல பிறவிகள்ல செய்த பாதகத்தினுடைய விளைவுன்னு தான் நினைக்கிறேன். அதனால அடியன் தயவு செய்து பொறுத்தரணும். எங்க போனாலும் நமக்கு இதே மாதிரி தடை வந்தா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி நினைக்காதீங்கயா. இன்னைக்கு உங்களால மழை பெய்யுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குங்கய்யா. ஆமா, இன்னைக்கு நல்ல மழை பெய்யுது சென்னையில மழை பெய்ஞ்சாதாங்க நல்லது. அதனால மழை பெய்யுது, அந்த ஊரெல்லாம் சுத்தமாகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாங்கய்யா. அதனால இன்னும் கவலைப்படக்கூடாதுங்க. இதுல இருக்கிற வரைக்கும் பாக்குற சுவாமி. இதை கட்ட ஆயிடுச்சுன்னு அடியன் இதுல மொபைல்ல வந்துடுறேன். அம்மா சாருமதி அம்மா தயாரா இருங்க. நம்ம சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே இந்த 45வது பதிகமான யாத்திரை பற்றி அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதுல 7வது பாடலை சிந்திப்பதற்கு இன்று நமக்கு திருவருள் கூட்டி இருக்கின்றது. 7வது பாடல் முடிஞ்சிருச்சு. 8வது பாடல் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த 7வது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7வது பாடல்ல நமக்கு வருகின்ற அந்த பாடல் நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருப்படும் பிற்பால் நின்று பேல் கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வரிகளைத்தான் நம்ம பார்த்தோம். இதுல நம்மளுடைய சுவாமி என்ன பண்ணாருன்னா அதட்டலாக சொல்றாரு. இனியும் காலம் தாழ்த்தி இனி வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா திரும்ப பெருமானை பிடிக்க முடியாது. நிற்கும் பரிசு பெருமானுடைய திருவடியில அவன் உனக்காக பரிசு வைத்து அவன் காத்திருக்கின்றான். அதனால ஒரு கணம் கூட அவனுக்காக நீ தாழ்த்தாமல் அவனை சென்று சேர்வாயாக என்று நம்முடைய சுவாமி இங்கே நமக்கு ஒரு அதட்டலான ஒரு நிலையில இந்த ஒரு செய்தியை சொல்றாரு. இன்னைக்கு 8வது பாடல் பார்க்க இருக்கிறோம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அப்படிங்கிற அந்த பாடலாம். நமச்சிவாய அடியவர் பெருமக்கள் அதை பாடலாம்.
சுவாமி இப்ப நம்ம சாந்தி ஆறுமுகம் அம்மா கூட அதை பாடுவோம். அம்மா 8வது பாடல் பாடுங்க. அமைச்சர். திருச்சிற்றம்பலங்கய்யா. அனைத்து அடியா திருவிழலை வணங்கிக்கிறேங்க. ஐயாவுடைய திருவடி வணங்கிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமானொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. சிற்றம்பலம். நமச்சிவா நமச்சிவா. நன்றிங்கம்மா, அருமை சாமி, உருக்கமா இருந்தது. சந்திராம்மா அவர்கள். அம்மா சுவாமி. அம்மா சந்திராம்மா. மியூட்ல இருக்கீங்களா? இல்லைங்க அம்மா வீட்டுல இல்ல, ஆன்ல தான் இருக்கிறாங்க, ஆனா கேக்கல. அம்மா பாடலாம், அம்மா பாடலாம், சந்திராம்மா பாடலாம். சிவசிவ சிவசிவ பரவாயில்ல. பிரேமா அம்மா அவர்கள் அவங்க பாடலாம். நமச்சிவாய். சிவாய நிமிஷம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் ஊற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திரு கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இன்னொரு அடியார்களுக்கும் வாய்ப்பு தரலாம். ஐயா அம்மா பொன்முடி அம்மாவா பாடுங்க. நமச்சிவாய். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியா திருடி பண்ணிக்கிற வணக்கங்க ஐயா. சிவாய். அம்மா திருமுக தரிசனம். சிவாய. பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாற்று பின்னை நீர் அம்மா அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. நன்றிங்க சுவாமி. அடியவர்கள் எல்லாம் தங்களுடைய முகக்குறிப்பு எனக்கு கொடுக்கலாம். எத்தனை நிமிஷம் எனக்காக இந்த லேப்டாப்லயும் சார்ஜ் ட்ரைன் ஆயிடுச்சு, மொபைலையும் ட்ரைன் ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் பார்த்த ஒரு அனுபவத்தையாவது அடியணும் என்று தினத்தை நான் நிறைவு செய்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்களுடைய திருமுக குறிப்பை கொடுக்கலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். சிவசிவ பிரேமாமா தர்றாங்க, ஜானகி அம்மா, நடராஜன் ஐயா, சிவகுமார் ஐயா, பொன்முடி அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, விமலா தேவி அம்மா, உஷா அம்மா, செல்வி ரவிச்சந்திரன் அம்மா, சாந்தி ஆறுமுகம் அம்மா, சுசிலா அம்மா, சந்திரா அம்மா அவர்கள், லோகநாயகி அம்மா அவர்கள், பாரதி அம்மா, விக்னேஷ் ஐயா, அத்தனை அடியாறுகளையும் நம்முடைய ராஜேஸ்வரி அம்மா, தண்டபாணி ஐயா, அத்தனை பேருடைய திருமுக தரிசனமும் அடியனுக்கு கிடைக்குது. அடியன் செய்த பெரும் இது ஒண்ணு போதும் சாமி. அடியனுக்கு சொல்லவே முடியாத ஒரு மன கசப்பு, சொல்லவே முடியாத வருத்தம் சாமி. எங்க வந்திருந்தாலும் இப்ப இங்கெல்லாம் ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க வந்தும் இதே நிலைமைன்றப்போ எவ்வளவு அடியார்கள் கிட்ட பேசுவதற்கு அடினா எனக்கு எந்த வித ஒரு விஷயமும் ஐயா ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்க. கேக்கலீங்கய்யா. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. கரண்ட் இல்லம்மா, கரண்ட் இல்லைங்க. நல்ல மழை பெய்யுது.
சென்னையில நல்ல மழை பெய்யுது, கரண்ட் வேற இல்ல. நல்ல மழைதான். கடலூர்லயும் 1 மணி நேரமா பெஞ்சிட்டு இருக்குமா மழை. ஆமா, அதனால நெட்டு விட்டு விட்டு தான் வருது. அடியனுக்கும் கேட்டு நெட்டு கனெக்ஷன் பேக்குள்ளே இந்த மாதிரி தான் வருது, விட்டு விட்டு தான் வருது. அதனால சரி, ஐயா இன்னைக்கு ஒரு நாளாவது அவரு குழந்தைய கூடவாவது இருந்திருக்கலாம், வேண்டான்னு சொல்லிக்கலாம். இல்ல அடியாறுகளை பாக்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டாரு போல. ஐயா அங்க இருந்தப்ப நல்லா தெளிவா இருந்தாரு. இப்ப ரொம்ப என்னவா டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபேஸ்ல ஒரு இதுவே இல்லாம இருக்கிறாரு ஐயா. உடம்பு முடியலையா என்னன்னு தெரியல. இல்ல நல்லாதான் இருக்கு. வந்து வேலை இருக்குல்ல, நிறைய வேலை இருக்குல்ல. ஊர் பயணம் வந்தா குழந்தைங்களோட இது பண்ணணும், வீட்டு வேலையும் இருக்கு, நிறைய வெளிய பயணம் எல்லாம் வேலையெல்லாம் இருக்கு. அதனால ஐயா அப்படி இருக்காரு. இன்னும் சரியாயிடும், இன்னும் 2 நாள்ல சரியாயிடுவாரு, ஒன்னும் பிரச்சனை சுவாமி திருச்சிற்றம்பலம். சிவ அடியன் வாங்க வந்துட்டேன். ஐயா. அடியன் விடுறதா இல்ல. அவன் திருவடியை வந்து என்னதான் வந்து மாத்தி மாத்தி பிடிச்சாலும் அடியவர்கள் திருவடியும் குருநாதர் திருவடியும் அடியன் விடுவதாக இல்லை. நம்ம இங்க ஓரளவுக்கு பண்ணிடலாம் நம்பிக்கை இருக்கு. இருக்கிறத வச்சு அடியன் பண்றேன் சுவாமி. நமச்சிவாயம். ஆக பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். போன அந்த 7வது பாட்டுல நம்முடைய சுவாமி நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வர்றதுக்கு தயாரா இருங்க, இல்லைன்னா பெருமான் கிடைத்தற்கரிய பெருமான், கிடைத்தற்கரியவன், அவன் வந்து பெறுதற்கரியவன், அவனை நீங்க பெறவே முடியாது அப்படின்னு சுவாமி சொன்னவரு இந்த வட்டம் இந்த 8வது பாட்டுல நமக்கு உறுதி செய்யறாரு. இந்த 8வது பாட்டுல பெருமான் நமக்கு உறுதி செய்யறார். என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் நமக்கு ஒரு பெரிய உறுதிப்பாடை கொடுக்குறாரு. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க, இனிமே பெருமானுடைய பேரானந்தம் உங்களை பிரியாதிருக்கும், அந்த பிரியாதிருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பெற்று விட்டீர்கள் அப்படின்னு இந்த 8வது பாடல்ல பெருமான் ஆணித்தரமா பெருமானுடைய பேரானந்தம் நமக்கு நிலை பேராக என்றைக்கும் மாறுபாடு இல்லாத பொருளாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை நமக்கு பெருமான் அறுதிட்டு சொல்லக்கூடிய அந்த ஆனந்த நிகழ்வு தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். இன்னும் நமக்கு பெருமானுடைய பேரானந்தம் கிடைக்காட்டினா கூட நம்முடைய சுவாமி என்ன சொல்றாரு, பெருமானுடைய பேரானந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா, பிரியாதிருக்க பெற்றீர்கள். பெருமானுடைய அந்த பெருமான் நம்ம பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய ஆனந்தம் தான். சிவபெருமானுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, ஏன் அவனை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு தொடர்பு என்னன்னா, அவன் ஆனந்தத்தை நமக்கு வணங்குகின்றான். அது அவ்வளவுதான். அவன் சப்போஸ் ஆனந்தத்தை வழங்கல அப்படின்னா அந்த பொருளை நம்ம வந்து அடைய வேண்டிய அவசியம் இந்த ஆன்மாக்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால நீங்க அப்ப சிவபெருமானுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு தொடர்பு என்னன்னா ஆனந்தம் தான். ஆனந்தம் அவன் நமக்கு வழங்கவில்லை அப்படின்னா நாம அவன்கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த ஆனந்தத்தை பெருமான் தரான். எப்படி தர்றான் அப்படின்னா, அவன் முழுவதுமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றான். பெருமான் வந்து முழுவதுமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றான். ஆனாலும் நாம தான் உடல் எடுத்து அந்த சில தடைகள் மூலமாக அவனுடைய ஆனந்தத்தை சிறிது சிறிதாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியில பெருமான் இந்த 8வது பாடல் என்ன சொல்றாருன்னா, முழுவதுமாக அந்த பேரானந்தத்தை நாம் பெற்று விட்டோம் அப்படின்ற மிகப்பெரிய உறுதிப்பாடு. இந்த 8வது பாடல் நமக்கு 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 நம்மளுடைய மணிவாசக பெருமான் நமக்கு சாசனப்படுத்துகின்ற பாடல். நமக்கு சாசனப்படுத்துறாரு யாரு, சிவபெருமானுடைய பேரானந்தம் நமக்கு உண்டு, மாற்று கருத்து அது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நமக்கு சாசனப்படுத்துகின்றார் இந்த பாடல். அப்ப இந்த பாடல் மிகச்சிறந்த பாடல். சிவபெருமான்கிட்ட நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது இரவா அன்பா இருக்கணும். சிவபெருமான் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய அன்பு இரவா அன்பா இருக்கணும். அதே சமயத்துல உளையா அன்பா இருக்கணும். 3 அன்பு சொல்றாரு. இரவா அன்பு, உளையா அன்பு, அயரா அன்புன்னு அன்புக்கு 3 அன்பு சொல்றாங்க. இரவா அன்பு அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு அன்பு ஏற்படும், ஆனா அந்த அன்புக்கு இறப்பு ஏற்பட்டோம். நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு வைப்போம், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணிடுவோம், அந்த அன்பை நிறுத்திக்குவோம் இல்லையா? அதுக்கு பேரு இறக்கின்ற அன்புன்னு சொல்லுவோம். அது அந்த அன்பு வந்து ஒரு இடத்துல போய் எண்ட் ஆயிடும். அந்த அன்பு வந்து ஒரு இடத்துல போய் எண்ட் ஆயிடும். அதனால அது இறக்கின்ற அன்பு. ஆனா நம்மளுடைய அன்பு சிவபெருமான் எப்படி இருக்கணும்னா, இரவா அன்பு வேண்டி அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொல்றாரு. இரவா அன்பு. இன்னொரு அன்பு உளையா அன்புன்னு சொல்றாரு. உளையா அன்புனா உழைந்து போகாத. அதாவது அன்பு என்ன ஆகும், ஒரு கோர்வையா ஒரு மாலையா நம்ம தொடுத்து வச்சிருக்கோம் ஒரு அன்பை. ஆனா இடையில ஒரு பிரேக் ஆயிடுச்சு, என்ன ஆகும், ஒரு முத்து மாலை இடையில பிரேக் ஆயிடுச்சு, என்ன ஆயிடும் சாமி, மொத்தம் வந்துருங்க ஐயா, இடைவெளி ஆயிடும். மொத்த முத்தும் உழைஞ்சிரும் இல்லையா, உழைஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய அன்பு என்பது எங்கேயாவது பிரேக் ஆயிடுச்சுன்னா உழைந்து விடும். அந்த அன்பை சாமி என்ன சொல்றாரு, உளையா அன்புன்னு சொல்றாரு. உளையா அன்பு.
அதே மாதிரி இன்னொரு அன்பு என்ன சொன்னோம், இரவா அன்பு, உளையா அன்பு, அயரா அன்பு. அயரா அன்புன்னா நம்ம அன்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அன்பு செஞ்சு டயர்டா என்ன பண்ணுவோம், அன்பினுடைய அளவை குறைச்சிக்குவோம். அது பேர் அதுக்கு பேர் அயர்ந்த அன்பு. அந்த அன்பு என்ன ஆகும், அவங்களுக்கும் நமக்கும் நல்லா இருக்கும். ஆனா அன்பு செஞ்சு டயர்டாகி அயர்ந்து போய் அந்த அன்பினுடைய செறிவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடும். இந்த 3 அன்பு தான். இந்த 3 அன்புக்கு ஒரு ஸ்டாப் உண்டு. அந்த அன்புக்கு பேரு இறக்கின்ற அன்பு. ஒரு அன்புல ஒரு பிரேக் இருந்ததுன்னா மொத்தமா உழைஞ்சிரும். அது பேர் உலை அன்பு. இன்னொரு அன்பு அயர்ந்து போகின்ற அன்பு. இந்த 3 அன்பு சாமிகிட்ட செய்யாம சாமி கிட்ட இரவா அன்பு, உளையா அன்பு, அயரா அன்பு என்ற 3 அன்பினை செய்யணும். ஏன்னா அன்பு செய்யறது மட்டும்தான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய திருவாசக சிந்தனையில முழுவதுமா நம்ம சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னன்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அன்பு எப்படி செய்யணும் அப்படின்னா, இரவா அன்பு. என்னைக்கும் பெருமான்கிட்ட செய்யற அன்பு முடிந்து போகின்ற அன்பு இல்லை. இந்த பிறவியில எடுக்கின்ற எல்லா பிறவிகளிலையும் அவன்கிட்ட அன்பானது முடிவற்ற அன்பா இருக்கு. அது பேர் இரவா அன்பு. ஏன், சிவபெருமானும் நம்ம கிட்ட இரவா அன்பைத்தான் கொடுக்குறான். சிவபெருமானும் நமக்கு இரவாத அன்பு. எந்த பிறவில நீ என்ன பிறவி எடுத்தாலும் சரி, என்ன ஒரு உயிரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்கின்ற அன்பை அவன் ஒரு காலம் நிறுத்துவதில்லை. அதனால இரவா அன்பு. உளையா அன்பு. அவனுக்கும் நமக்கு என்னைக்காவது பந்தம் தொடர்ந்து விட்டு போகுமா? சிவபெருமானுக்கும் நமக்கும் என்னைக்காவது பந்தம் விட்டு போகாது. அதனால அந்த அன்பு எந்த இடத்துலயும் பிரேக் ஆகாத அன்பு. சிவபெருமானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. டிஃப்ரெண்டான பெயர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல. சிவபெருமானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. என்னென்ன பெயர்கள் பார்த்திருக்கோம், அடியார்கள் சொல்லலாம். சிவபெருமானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. பார்த்து என்னென்ன பேர், சாமி தகவன், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கோம். பெருமானுக்கு முன்னோன், முழுதோன் அப்படின்னு பேர் உண்டு. அவனுக்கு நம்ம பார்த்திருக்கோம் ஒடுங்கின்னு பேர் உண்டு. அவனுக்கு புடுங்கின்னு பேர் உண்டு. அவனுக்கு முடிச்சவிக்கி அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. முடிச்சவிக்கி எல்லாமே அவனுக்குரிய பேரு தான். நம்ம எல்லாருடைய முடிச்சுகளையும் அவளுக்கின்றவன், வினை நீக்கி, இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. அது போல பெருமானுடைய பேர்கள்ல ஒன்று தொடர்ச்சின்னு பேரு. சிவபெருமானுக்கு என்ன பேர் உண்டு அப்படின்னா தொடர்ச்சி அப்படின்னு பேர். இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒரு உங்க நினைவுக்காக சொல்றேன். சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு. அது என்னன்னா தொடர்ச்சி. ஏன் அப்படின்னா அவன் ஒருவனுக்குத்தான் நம்முடைய முழு தொடர்ச்சியும் தெரியும். என்ன, போன பிறவில எப்படி இருந்தோம், இனி வருகின்ற பிறவில எப்படி இருக்க போறோம், இந்த பிறவில எப்படி இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி முழுவதுமாக அவனுக்கு தெரிகின்றனால சிவபெருமானுக்கு தொடர்ச்சின்னு ஒரு பேர் உண்டு. நம்ம இனிமே எப்படி இருக்க போறோம்னு அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம தாய் இருக்கால, இந்த பிறவில பெற்றால தாய் நம்மள, அவளுக்கு இந்த பிறவில மட்டும்தான் தெரியும். இந்த பிறவியை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் அந்த தாய்க்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. இந்த பிறவியில வந்ததுக்கு அப்புறம் இந்த பிறவியில இருந்து நம்மளுடைய மனைவி இருக்காங்க. மனைவி நமக்கு நல்லா தெரியும். இந்த பிறவியை நீங்கினதுக்கு அப்புறம் மனைவிக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. இந்த பிறவியை நீங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு குழந்தைக்கும் நமக்கு தொடர்பு இருக்கா? இல்ல. அவர்களெல்லாம் தொடர்ச்சி கிடையாது. அவங்களாம் பிரேக் ஆகக்கூடியவங்க. ஆனா சிவன் ஒருவன் தான் என்றும் தொடர்ந்து வருகின்றனால சிவபெருமானுக்குரிய பேர் என்னன்னா தொடர்ச்சி. இது யார் சொல்லியிருக்கா? நாவுக்கரசர் சொல்றாரு. துஞ்சலும் காலையும் மாலையும் தொடர்ச்சியை மறவாதே அப்படின்னு சிவபெருமானுக்கு அந்த தொடர்ச்சின்ற பேரை நாவுக்கரச பெருமான் தர்றார். அடியேன்னு சொல்லல. இது எல்லாமே திருமுறையில் நம்ம எடுக்கின்ற எல்லா அந்த பெயர்களுமே திருமுறையிலையும் நம்மளுடைய சாத்திரத்திலையும் கிடைக்கக்கூடிய பெயர்களை தான் நம்ம சொல்றோம். அப்போ சிவபெருமானுக்கு தொடர்ச்சின்னு பேரு. அவன் ஒருவனால மட்டும்தான் நம்ம கூட தொடர்ந்து வர முடியும். வேற யாருனாலையும் வர முடியாது. அப்படிப்பட்ட பெருமான்கிட்ட நம்ம எப்படி அன்பு செய்யணும் அப்படின்னா, இரவா அன்பு, உளையா அன்பு, அயரா அன்பு என்ற 3 வகை அன்பினை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த 3 அன்பை அவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கான். யார் எது கொடுத்தாலும் அதை திரும்பி கொடுக்கக்கூடியது. அதனால அந்த 3 அன்பினையும் நம்ம திரும்ப கொடுக்கணும். இந்த அன்பு கொடுக்கறதுனால என்ன நிகழுது? நம்ம ஏன் அன்பு செய்யறோம்? நான் கேட்கிறேன் கேள்வி சாமி. நம்ம அன்பு ஏன் செய்யறோம்? அன்பு செய்வதால் என்ன நிகழுதுன்னா ஆனந்தம் நிகழ்கின்றது. அன்பு ஒண்ணுதான் ஆனந்தத்தினுடைய ஆணிவேர். அன்பின் ஒன்றுதான் ஆனந்தத்தினுடைய ஆணிவேர். அப்படிங்கறதுனால அன்பினை செய்துதான் ஆனந்தத்தை பெற முடியும். அதனாலதோ என்னவோ தெரியல, அடியனுடைய பேர்ல ஆனந்தமும் இருக்கு, அன்பும் இருக்கு. எனக்கு இது எதிர்ச்சியா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய நாள். எதுக்குப்பா எனக்கு ஆனந்தம் பேர் வச்சுங்க? எப்பொழுதுமே ஆனந்தம் இல்லாத எனக்கு
ஆனந்தன் ஏன் பேரை வச்சீங்கன்னு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்டா எங்க அப்பா காமெடியா சொல்லுவாரு, ஏன்ற பேர்ல நீ ஃபர்ஸ்டா உட்காரணும் கிளாஸ்ல அப்படின்றதுக்காக ஏல என்ன பேர் இருக்குன்னு பார்த்து ஆனந்தன் பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது பல நாள் கழிச்சு அடியனுக்கு விடை கிடைத்தது போல அன்பும் இருக்கு, ஆனந்தம். அப்போ அன்பு என்பது ஆனந்தத்தினுடைய ஆணி வேர். அதுல நம்ம அன்பை அதிகமா ஊற்ற ஊற்ற ஆனந்தமானது பெருக்கெடுக்கும். அன்பு செய்யாமல் ஆனந்தம் என்பது விளைவதே இல்லை. அதனாலதான் அன்பும் சிவமும் இரண்டென்ப. இங்க அன்பு அப்படிங்கிறது இறைவன், சிவம் என்பது ஆனந்தம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சிவம் என்பது ஆனந்தத்தை தருகின்ற பொருள். ஆக அன்பும் சிவமும் இரண்டென்ப. ஆக சிவபெருமான் நமக்கு தருகின்ற பொருள் என்ன அப்படின்னா ஆனந்தம் தான். ஆனந்தம் இல்லை அப்படின்னா நமக்கு அவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படிப்பட்ட அவன் வந்து ஒரு சாதாரண பொருள் தான். அவன் ஆனந்தத்தை தரனாலதான் அவன் இறைவன். அந்த எப்படிப்பட்ட ஆனந்தம்? நீங்காத ஆனந்தத்தை தரணும். ஒரு கொஞ்ச நேரம் ஆனந்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனசு கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் அவன் செய்வதே கிடையாது. அவன் எல்லா உயிர்களுக்கும் தொடர்ந்து ஆனந்தத்தை, அது எப்படிப்பட்ட ஆனந்தம்? பிரியாதிருக்க பிரியாத ஆனந்தத்தை நம்முடைய சிவபெருமான் நமக்கு தருகின்றார். அந்த ஆனந்தத்தை கொடுத்தா அதை அனுபவிக்கக்கூடிய, இப்ப நம்ம அப்பா வந்து ஒரு நிமிஷம் கவனிக்கணும் எல்லா அடியார்களும், ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு கவனிங்க எல்லா அடியார்கள் தான். இப்போ நம்ம அப்பா வந்து ஒரு பெரிய ஆவின் பால் கம்பெனியோட ஓனர். ஆவின் பால் கம்பெனில பால் எப்படி ஓடும்? எப்படி ஓடும்? எப்படி ஓடும் சாமி? ஆறா ஓடுங்க. ஆறா ஓடும். அருமை. இதுதான் நான் நினைச்சேன். அப்படி ஜானகிமா சொல்லிட்டான், ஆறா ஓடும். ஆவின் அந்த கம்பெனில பால் வந்து ஆறா ஓடும். என்னதான் ஆறா ஓடுனாலும் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் எப்படிதான் கொடுக்க முடியும்? பால் புட்டியில தான் கொடுக்க முடியும். ஒரு புட்டியில தான் கொடுக்க முடியும். ஒரு சின்ன சங்குல தான் கொடுக்க முடியும். என்னதான் ஆறா ஓடினாலும் ஏன் அந்த பிள்ளைக்கு அந்த இதை கொடுக்க முடியல, அதிகமா கொடுக்க முடியல? கொடுத்தா என்ன ஆகும்? மொத்த பாலையும் அந்த பிள்ளை கொடுத்தா என்ன ஆகும்? அந்த பிள்ளைனால தாங்க முடியும். அதனுடைய பக்குவம் அப்படி இல்லை. முதல்ல பிறந்தப்ப ஒரு ஸ்பூனு தான் குடிக்கும் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு சங்கு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் செம்பா குடிக்கிறோம் இப்பெல்லாம். அதெல்லாம் வேற விஷயம். அதனால அப்போ அந்த ஆனந்தம் ஆறாக இருந்தாலும் சிவபெருமான் நமக்கு தருவது என்னவோ, நமக்கு எதை தருகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தருவது என்னவோ அவனுடைய முழுவதுமான ஒரு அது பிரிவு இருக்கக்கூடிய ஆனந்தமா நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய பக்குவ நிலை அப்படி இருக்கு. நம்மளுடைய பக்குவ நிலை அதிகமாச்சுன்னா அவனுடைய ஆனந்தம் என்பது பிரிவற்ற ஆனந்தமாக தெரியும். அப்படிங்கறத தான் நீங்க சாமி சொல்றாரு, பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். பெருமானுடைய ஆனந்தத்தை பிரியாதிருப்பதற்கு நீங்க பேர் பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. சரி, இப்ப சிவபெருமான் எங்க போறோம்? நம்ம கேக்குற சாமி மணிவாசகத்துல நம்ம எங்க போறோம்? சிவபுரத்துக்கு போறோங்க ஐயா. சிவபுரத்துக்கு போறோம். சிவபுரத்துல யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கார். அவருடைய அருள் நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்லைன்னு சாமி சொன்னதுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, அருமால் உற்று. அருனா ரொம்ப நுட்பமான, அருணா நுட்பமான, மால் என்றால் மயக்கம், நுட்பமான மயக்கத்துல உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாது. சிவபெருமானுடைய திருவருள் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் வந்து சின்ன மயக்கத்துக்குள்ளெல்லாம் மூழ்கி அந்த மயக்கத்துக்குள்ளேயே உன்னை நீ அமுக்கிக்கிற? சிவபெருமானுடைய அருள் தானே வேணும். அந்த அருள் உனக்கு கிடைச்சிருச்சு. அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாது. இனிமே அந்த 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 மால் என்ற மயக்கத்துல மூழ்கி நீ அரற்றாது. ஐயோ இது நடக்கலைங்க, இப்ப கூட நான் பண்ணேன் இல்லையா, என்ன பண்ணேன், ஐயோ அடியார்களை பார்க்க முடியலையே, எவ்வளவு அங்கலாய்ப்பு இருந்தாலும் இவனை விட மாட்டேன். இருந்தாலும் நான் போனேன், நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு எனக்கு சரியான வாக்கியா தகராறு, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன். அது மட்டும், அது நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா உனக்கு என்ன விஷயம்? இது கொடுக்கறதுனால என்ன வந்துச்சு? இதை மட்டும் தான் கேட்கறேன், வேற ஏதாவது கேட்கறேன் உன்கிட்ட? நான் வேற எதுவுமே கேட்கல. உன்கிட்ட எங்க அடியார்கள் கிட்ட பேசுறதுக்கு நல்ல ஒரு தளத்தை அமைச்சு கொடு அப்படின்னு. எத்தனையோ சூழல் வந்தாலும் அடியான் அதுல உட்கார்றேன். இன்னைக்கும் பயங்கர கடுமையான சூழல் தான் சாமி. அதனால அத்தனை சூழலையும் நம்ம உட்காரும் போது மொத்தத்தையும் ஆஃப் பண்றேன்னா நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியல. அதனால உனக்கு எனக்கு இனிமே அப்ப சுவாமி என்ன சொல்றாரு, அந்த மால் கூட இருக்கக்கூடாதுன்ற. சிவபெருமானுடைய திருவடி பேரு உனக்கு கிடைக்கிறது உண்மையானால் சின்ன மயக்கத்துக்குள்ள மூழ்கி நீ உன்னை அரற்றி கொள்ளாதே. என்னடா இப்படி நடக்குது, இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி உன்னை நீ ஏறி அரற்றி கொள்ளாதே அப்படின்னு சுவாமி நமக்கு ஒரு விஷயம் நல்லதையும் சொல்லி தீமையில இருந்து எப்படி விலகணும்ன்ற ரெண்டாவது. முதல்ல நமக்கு இறைவனுடைய ஆனந்தம் என்பது
எப்படி கிடைக்குதான்? பிரியாது இருக்கக்கூடிய ஆனந்தமாக கிடைக்கின்றது. ரெண்டாவது, அவன் அப்படி ஆனந்தம் கிடைச்சிருச்சே, இனிமே போய் எனக்கு அது நடக்கல இது நடக்கல நீ வருந்தாத, அதுல இருந்து விட்டு விலகாத, உன்னை நீயே அழுந்தி அழுந்தி அதுக்குள்ள நீ அரற்றி கொள்ளாத, உன்னை நீயே நீ இது அதை வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காத அப்படின்னு நம்ம சுவாமி அங்க சொல்றாரு. அருமால் உற்று பெண்ணை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. அந்த அழுங்கி அரற்றாதே அப்படிங்கிற வார்த்தை அதுலதான் சொல்லப்படுது. ஆக நம்முடைய சுவாமி என்ன சொல்றாரு, இந்த 8வது பாடல் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னா, நமக்கு சிவபுரத்து போறதுக்கு கன்ஃபார்ம். ரெண்டாவது, சிவனுடைய அந்த ஆனந்தம் என்பதும் நமக்கு நீங்காமல் பெறுவதும் கன்ஃபார்ம். அப்ப இந்த 2 விஷயத்தையும் நமக்கு சுவாமி கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த 8வது பாடல் வரணும்னா நம்ம 7 பாடலுக்குரிய பக்குவத்தை பெற்றா மட்டும்தான். நம்ம படிச்சுக்கிட்டு போறது இந்த பாடல் ரீச் கிடையாது. நீங்க எல்லாரும் சொல்றீங்க நம்ம வாசிச்சுட்டு போறோம் இல்லையா, நம்ம பாடுறோம்ல, நிற்பா நிற்க அம்மா ஜானகி அம்மா நம்ம பாடலாமே, அம்மா ஜானகி அம்மா பெருமான் பேரானந்தம். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆஹா ஆஹா. இப்படி நம்ம வந்து இப்ப பெருமான் வந்து இந்த பாடல் மூலமா 1வது பாட்டு 2வது பாட்டுன்னு போறது நம்முடைய முக்கிய இது கிடையாது. நாம உணர்வு பூர்வமா 7ஐயும் கடந்தாதான் 8வது பாட்டுக்கான பொருள் நம்ம ஆன்மானம் சேர்ப்போம். புரியுதுங்களா? உணர்வு பூர்வமா இந்த 7 பாடலுக்கான பொருளை பண்ணா உள்ளுக்குள்ள சேர்க்க 8வது பாடலுக்கான பொருள் நம்ம ஆன்மாவில் சேரும். 8வது பாடலுக்கான பொருள் ஆன்மா என்ன ஆன்மா இந்த பொருள் தருது அப்படின்னா, நமக்கு சிவத்தினுடைய ஆனந்தம் நீங்காத பெறுகின்ற ஆற்றல் உடையவர்கள் நீங்கள் அப்படிங்கிற சாசனத்தை சுவாமி நமக்கு தருகின்றார். அப்ப 8வது பாடல் வர்றீங்கன்னா, உணர்ந்து வர்றீங்கன்னா, உங்களுக்கு சிவ ஆனந்தம் என்பது இடையறாத ஆனந்தமாக, உளையாத ஆனந்தமாக, அயராத ஆனந்தமாக உங்களுக்குள்ளே விளையும் என்ற ஒரு மிகப்பெரிய கூற்றினை சுவாமி சொல்றார். அப்போ இந்த 4 வரியில நமக்கு சொன்னது ஆனந்த பெருக்கை சுவாமி நமக்கு தருகின்றார்னு சொன்னோம். எப்பொழுதுமே நம்ம யாத்திரை பத்தினுடைய தலைப்பை சிந்திச்சுதான் உள்ள வருவோம். இன்னைக்கு சரியான பதட்டம் எனக்கு, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முதலே சிந்திச்சோம். இருந்தாலும் திரும்பவும் போகலாம். யாத்திரை பத்து அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பு நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி அனுபவாதீதத்தை உரைத்தல். இந்த அனுபவாதீதத்தை உரைத்தல் அப்படின்னா என்னன்னா, இறைவனுடைய அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்துல நிக்கிறது தான் அனுபவாதீதத்தை உரைத்தல். வேற ஒண்ணும் கிடையாது. இறைவனுடைய அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்துல நம்ம நிக்கணும். அந்த அனுபவத்தை நாம் என்ன பண்ணணும், உணர்ந்து அதுல நிக்கணும். அப்படின்னா அதுல நின்று ஒழுகுதல்னு சொல்லுவோம். நின்று ஒழுகுதல், நிக்கணும்னா நின்று ஒழுகுதல் அப்படிங்கிறது. அது போல நம்மளுடைய நாம கல்லுகின்ற இந்த திருமுறைகள்ல கிடைக்கின்ற செய்திய ஏதோ காத்து வாக்கு செய்தியா கேட்காம அதை உள்ள எடுத்து கொண்டு போய் அதன்படி நிற்கணும். இப்ப 12 திருமுறையில எல்லா திருமுறையும் நம்ம நிக்க முடியாது. நமக்கு நிக்கக்கூடிய திருமுறை 12ஆம் திருமுறை தான். அந்த 12ஆம் திருமுறையில நமக்கு 63 நாயன்மார்கள் எப்படி நின்றுருக்காங்கன்னு பார்த்து நம்மளால அது எவ்வளவு முடியுமோ அதைப்படி 63 நாயன்மார்கள்ட்ட இருந்து கிடைத்த பெரும் செய்தி என்னன்னா, எந்த சூழலிலும் சிவனுடைய திருவடியை மறவாது நிற்றல். அது ஒண்ணுதான் அவங்க நம்ம கொடுத்தது. அதுல நாம செஞ்சுக்கலாம். அதுக்காக பிள்ளைக்கரியோ இல்ல மற்ற விஷயங்களோ அதை நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம அவங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு கூற்று என்னன்னா, இறைவனுடைய திருவடிய சொல்ல போனா கஷ்டம் வர்றப்பதான் விடாம பிடிக்கணும். நல்லது வரப்ப அவன் திருவடியை பிடிக்கிறது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு ரொம்ப கடுமையான சூழல் வரும்போது அவனுடைய திருவடியை மறவாது பற்றுகின்ற ஆற்றலை சொல்லித் தருவது தான் இந்த 12ஆம் திருமுறை. அதனால அந்த 12ஆம் திருமுறையில சொன்ன அந்த உரைப்பை நாம சிறப்பா நமக்குள்ள பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த யாத்திரை பத்து. இப்போ இந்த இறைவன்கிட்ட நாம பக்தி செய்யறோம். ஏற்கனவே சொன்னேன், நீங்க பக்தி செய்ய செய்ய என்ன பண்ணுவான் சாமி? உண்மையான பக்தியா இருந்தா சாமி என்ன பண்ணுவான்? எப்படி ஒரு குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறப்போ அம்மா இந்த குழந்தை இப்பதான் படிக்க ஆரம்பிக்குது, உடனே டிவி ஆஃப் பண்ணு, உடனே கேபிளை கட் பண்ணு, உடனே நீ யாரும் சத்தம் போடாதீங்க
அப்பப்ப ஒரு டீயை போட்டு கொடு அப்படின்னு அந்த குழந்தை படிப்புக்கு ஏதுவா அந்த தாய் செய்வது போல சிவத்தை நோக்கி நீ உண்மையான பயணம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சிவம் உங்களுக்கு தேவையற்ற அந்த பொருள்களை எல்லாம் கட் பண்ணிட்டே இருப்பாங்க. தேவையற்ற பொருள்கள் எல்லாம் நம்ம நினைச்சிருப்போம், இது ஏன் நமக்கு கிடைக்கல, இது நம்ம கிடைக்க நினைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னா, இந்த பொருள் கிடைத்தா சிவத்தை உன்னால பற்ற முடியாது, அதனால கவலைப்படாத, அந்த பொருள் உனக்கு இந்த வாய்க்காது அப்படின்னு நமக்கு தேவையற்ற பொருள்களை எல்லாம் பெருமான் கட் பண்ணி நம்மளுடைய சரியான பாதையில மூவ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஒரு கேள்வி மட்டும் எழுந்தது, போன அமர்வுலயே பார்த்தோம், சுவாமி அப்ப நான் செய்த வினைக்கெல்லாம் என்ன பண்றது, நான் செய்த வினையை அனுபவிச்சுத்தானே ஆகணும், பிராரப்த வினை அனுபவிச்சுத்தானே ஆகணும், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, பிராரப்த வினை இருந்தாலும் இன்று மழையில நம்ம நினையணும் அப்படின்ற ஒரு விலை இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம். அங்க மழை பெய்யும், மழையில ஆனந்து இருக்கணும் அப்படின்னு நினைந்தா கூட மழை துளி நம்மளை தாக்காம அது எப்படி வீட்டிலேயே விழுந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப சேஃபா இருக்குமோ அது போல சிவபெருமான் தன்னுடைய தானே கூரையாக அமைந்து வழிகின்ற அந்த மழை வெள்ளத்தை தானே தடுத்து நிறுத்தி தானே பெற்றுக்கொண்டு இந்த ஆன்மாவை பிரிப்படைவார். அது போல நாம் எடுத்து வந்த அந்த பிராரப்த வினை இருக்கு இல்லையா, அந்த பிராரப்த வினையை அவனே கூரையா நின்று அவன் பெற்று நமக்கு பிராரப்த வினையும் வராது வண்ணம் நம்மளை காத்து நிற்பான். ஆக சிவபெருமானை நோக்கி உண்மையான அந்த பயணத்தை நம்ம எடுத்து வைப்பதுதான் நம்மளுடைய முக்கியமான அனுபவாதீதம் உரைத்தல். அவனுக்காக உண்மையான ஒரு நடை, ஒரு எட்டு நீங்க சொல்லுவீங்கல்ல, தாய் ஒரு அடி வச்சா குட்டி 16 அடி வைக்கும், தாய் 8 அடினா குட்டி 16 அடி அப்படின்றது. இங்க சிவபெருமான் என்னன்னா, சிவபெருமான் நாம அவனை நோக்கி ஒரு எட்டு வச்சோம் அப்படின்னா அவன் நம்மளை நோக்கி 50 அடி வைத்து வருவதற்காக காத்திருக்கான். அதனால சிவபெருமானை நோக்கி உண்மையான எட்டு வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சிவபெருமானை நோக்கி உண்மையான எட்டு வைக்கிறது அப்படின்னா தளத்துக்கு போறதோ இல்ல மற்ற விஷயங்கள் செய்யறதோ இல்ல, சிவம் என்ற ஒரு பொருள், செம்பொருள், அந்த அன்பு பொருளோ நான் கலக்க போறேன் அப்படின்னு அந்த நினைப்பு தான் சிவபெருமானை நோக்கி நாம் வைக்கின்ற அடி, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே நம்முடைய மனம் என்ற நினைப்புலதான் இருக்கு. அந்த நினைப்பை நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காகத்தான் திருக்கோவில்களும் திருமுறைகளும் சாத்திரங்களும் வேள்விகளும் நம்ம தல யாத்திரையும் எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயமும் எதை சொல்லுகின்றது என்றால் சிவனை நோக்கி நம்ம போகிறோன்றதுக்கான ஒரு 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 வழி. ஆனா அதுவே முடிந்த முடிவாக அமையல. அதனால சிவனை நோக்கி செல்ல வேண்டும். சிவன் எங்க இருக்கா அப்படி, சிவன் எங்க இருக்கா அப்படி, எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. கரண்ட் வந்துச்சு பாருங்க, உங்க கூட இருக்கிறாரு. சிவம் எங்க இருக்கா அப்படி அப்படின்னா உண்மையான அன்பில் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறான் சிவம். அப்படிங்கிறப்போ அப்ப சிவத்தை தேடி நம்ம எங்க போக தேவையில்லை, வெளியில இடத்துக்கு போக தேவையில்லை. சிவம் என்பது நமக்குள்ள இருக்கான்ற நினைப்பை நம்ம தேக்குவதற்காகத்தான் திருமுறை மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த நினைப்பை ஏற்படுத்துறதுதான் இந்த திருவாசகத்தினுடைய நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சிவத்தை நோக்கி நகர்வது என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனமானது சிவத்தை நோக்கி நகர்வது என்பது சிவம் என்ற அந்த பேரானந்த கடலை நாம மனதிலே பொருத்திக் கொள்வது. ஆக அந்த அளவுல நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா இது ரொம்ப சிறப்பா இருக்கணும். அப்ப யாத்திரை என்பது என்ன, அனுபவாதீதம் என்பது என்னன்னா சிவத்தினுடைய அந்த ஆனந்தத்தை மனசுல தேக்கி வைத்துக் கொள்வதுதான் நமக்கு. அதனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, நமக்கு பிராரப்த வினை, சஞ்சித வினை, ஆகாமிய வினை என்ற 3 வினைகளும் நீங்கி பெருமானுடைய அந்த திருவடி பேரு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அடியன் சொல்றேன். கொஞ்சம் லேப்டாப் மட்டும் ஆனாயிட்டு இருக்கு, ஆனாயிடுச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு பேரை பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிடும். அது நான் நினைச்சு கூட பார்க்கல வரும்னு, இருந்தாலும் அவனை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கம்ப்ளீட்டா என்னென்னமோ சொல்ல வந்தோம் சாமி. அது எல்லாமே ஒரு ஒரு அது அடியனால அதை டெலிவர் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு நிமிடம் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு நிமிடம் மட்டும். இது வர்றதுக்கான காலதாமதம் இருந்துட்டாலும் இருக்கட்டும். ஆக இப்போ நமக்கு 8வது பாடல்ல அடுத்த வரி, திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. அப்படி எப்படிப்பட்ட அவனுடைய பாதம் எப்படிப்பட்ட பாதம்னா, திருமாலால அறிய முடியாத பாதம்.
நம்மளுடைய திருமாலால அறிய முடியாத அந்த பாதமாகிய அந்த திறந்த போதே சிவபுரம் திறந்திருக்கிறப்பவே உள்ள போயிடுவோம். சிவபுரம் சப்போஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போக முடியாது. அதனுடைய வாய்ப்பை நீங்க நழுவ விட்டுறாதீங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்ற அந்த வகையில அம்மே கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. சித்ரா ஆக அந்த பெருமானுடைய திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து. அவனுடைய திருக்கதவம் திறந்த போது நம்ம சிவபுரத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். நீங்க அதுக்காக ஈஸியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இவருடைய திருப்பாதம் எப்படிப்பட்ட திருப்பாதம்னா திருமால் அறியா திருப்பியங்கன். திருமால்னால அறிஞ்சுக்க முடியல. திருமால்னால ஏன் அறிஞ்சுக்க முடியல? அதுதான் இப்ப கேள்வி. எல்லாரும் நீங்க கண்டிப்பா உங்களுடைய முகக்குறிப்போடு நீங்க அமர்ந்திருக்கலாம். உங்களை இன்னும் நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் அமைச்சு. சிவாயனம். திருமால் ஏன் அறிய முடியல சிவபெருமானை? அதுதான் கேள்வி. சிவபெருமானை திருமாலும் நான் தான் பெருசு நீதான் பெருசுன்னு ஆணவத்தோட போய் தேடுனதுனால கிடைக்கலைங்க. சரி, நான் என்னால முடியும் அப்படின்றது, என்னால முடியும்ன்றது ஏன் வந்துச்சு அவங்களுக்கு? அது என்ன ஏன் வந்துச்சு? திருமால்னால என்னால முடியும். ஏன்னா திருமால் ஒரு தொழில இருக்காரு. என்ன தொழில இருக்காரு? காக்கின்ற தொழில இருக்காரு. காக்கின்ற தொழில யார் கொடுத்தாலும் தெரியல, பல காலம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட அந்த திருமால் சிவபெருமானுடைய திருவடியை காண முடியல அப்படின்னா நாம ஒரு உலகவியல்ல ஒரு தொழிலுக்குள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா நாம அந்த பொருளாவே மாறிடுறோம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கிறோம், ஒரு கலெக்டரா இருக்கோம், ஒரு பிரதம மந்திரியா இருக்கோம், ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கோம் அப்படின்னா நாம அந்த பொருளாவே மாறி இருக்கோமே தவிர நம்ம மற்ற பொருளை சிந்திக்க மாட்டோம். அது போலதான் இப்ப நம்ம என்னவா இருக்கோம்? ஒரு கணவரா இருக்கோம், ஒரு மனைவியா இருக்கோம். இதெல்லாம் நமக்குரிய பதவி. இந்த பதவி என்பது எப்ப வேணாலும் போகும். பதவினால என்ன ஆகும்? அது கண்டிப்பா ஒரு நாள் போயே தீரும். பதவினா வரும், கண்டிப்பா ஒரு நாள் போயே தீரும். அப்படிங்கறதுனால நாம என்ன பண்ணணும்னா சிவபெருமானுடைய திருவடிய அதுதான் சிவபதவி. அதுதான் நம்ம பெருசா நினைக்கிறோம் தவிர நம்முடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய இந்த பதவியில நம்ம என்ன பண்றோம்? மூழ்கிறோம். இதுதான் நம்மளுடைய மொத்த வேலை நினைச்சிட்டு நாம இதுக்கு எப்படி வந்தோம்? இது யார் நமக்கு படைத்து விட்டா? இது யார் நம்மளை கூட்டி வச்சா? இந்த உயிர் எப்படி வந்தது? அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்ததுன்னா இந்த உயிர் கொடுத்தது இறைவன் தான், உடல் கொடுத்தது இறைவன் தான், இந்த தாய் தந்தையருக்கு பிறக்க வேணும்னு நினைச்சது இறைவன் தான், இப்படிப்பட்ட கணவன் மனைவி வேணும்னு நினைச்சது இறைவன் தான், குழந்தைகள் கொடுத்தது இறைவன் தான்றத சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பதவியில இருந்து கொண்டே சிவப்பதவியை நாம் சரியாக சென்று சேர முடியும். இந்த திருமால் சிவபெருமானுடைய திருவடியை காணாமல் போனதற்கான காரணம் அவர் தன்னுடைய பதவியை, தன்னுடைய விஷயத்தை பெரிதாக நினைத்தார். வேற ஒண்ணும் இல்லை. தன்னால படைக்க முடியுது அப்படிங்கிறப்போ அதுக்கு அப்ப இது நின்றுக்கக்கூடிய அலல் என்ன? அப்ப இதை படைத்தவன் யார்? இதை காத்து நிற்கவன் யாருன்னு ஒரு அனாலிசிஸ்ல போனாலே தவிர தனக்கு மேலாக ஒரு பொருள் இல்லை அப்படின்ற எண்ணம் வந்ததுதான் இங்க மிகப்பெரிய காரணம். அதனால தனக்கு மேலான பொருள் இருக்கு, அதுவும் அது சிவம் தான் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு சரியான பொருள் தரும்னு சொல்லி திருமான் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்ந்தது. அந்த புயங்கன் அப்படின்றதுக்கான பொருள் என்ன? அடியவர்கள் தான் சொல்லணும். புயங்கன் அப்படின்னு என்ன சொல்லி ஆபரணங்களை அணிந்தவன். அதுக்கு என்ன பொருள்? ஐயா அது விஷத்தை எதுவுமே கட்டாம அது ஐயா சாமியோட இதுல இருக்கு. பகை மறந்த அணிந்திருக்காருங்க. ஆக ரெண்டு பொருள் திருப்புயங்கள்ல, ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா இறைவன் நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன் தான் அதுக்கு மேலோட்டமான பொருள். உள்பொருள் என்னன்னா யாரெல்லாம் பகை மறந்திருக்கின்றார்களோ அவர்களை இறைவன் தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றான். அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் திருப்புயங்கன். ரெண்டாவது, அந்த நாகங்கள் எப்படிப்பட்ட நாகங்கள்னா விஷம் இருந்தாலும் அதை பயன்படுத்தாம அதை மாணிக்கமா மாற்றிய நாகங்கள். அப்போ இறைவன்கிட்ட சேருவதற்கு ரெண்டு தகுதி உண்டு.
நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை, நம்ம கிட்ட விஷயம் இருக்குல்ல, சிவபெருமான் நீங்க நினைச்சிருக்கீங்க எல்லாரும் சிவபெருமான் பார்க்கடல்ல கடந்த விஷத்தை தான் உண்டிருக்கான்னு. இல்ல பார்க்கடல் என்பது நாம தான். பார்க்கடல் என்பது யாரு? இந்த ஆன்மா தான். இந்த ஆன்மால இந்த நாகம் என்ற அந்த நச்சு உள்ளுக்குள்ளேயே அந்த அறியாமை என்ற பொருள் எப்பவுமே இருக்கு. நல்லது என்ற ஒரு பக்கம் இழுக்குது, தீமை என்பது ஒரு பக்கம் நம்ம இழுக்குது. நன்மை தீமை இருந்து இழுக்கும் போது அது நம்ம ஆன்மாவானது கடையப்படுகிறது. அந்த ஆன்மாவிலதான் என்ன வருது? எடுத்த உடனே விஷம்தான் முதல்ல வருது. அந்த விஷத்தை ஏன் சாமி எடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் அவன் தரதுக்கு ரெடியா இருக்கான். எதை தரதுக்கு ரெடியா இருக்கான்? அவனுடைய ஆனந்தத்தை அவன் தருவதற்கு ரெடியா இருக்கான். அப்ப அந்த விஷம் அதுல இருக்குதுன்னா ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதனால முதல்ல விஷத்தை எடுத்து தானே விழுங்கிக் கொள்கின்றான். அந்த விஷத்தை எடுத்து தானே விழுங்கிக் கொள்கின்றான். ஏன் சிவபெருமான் விஷத்தை விழுங்கணும்? ஏன் சிவபெருமான் விஷத்தை விழுங்கணும் சாமி? உயிரினங்கள்லாம் அது சாப்பிட்டா இறந்து போயிடுங்கய்யா. ஆமா, உலகமே அழிஞ்சிருன்னு சொல்லி அவரு உலகமே அழிஞ்சிரும், தேவர்கள் மூவர்கள் யாரும் இல்லைன்றதுக்காக படையலாம். அது அவன் சாப்பிட்டான்ல, சாப்பிட்ட உடனே கண்டம் கருத்துருச்சு இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த விஷத்தோட எஃபெக்ட் அவனுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். அப்படிதானே? ஒரு விஷத்தோட எஃபெக்ட் உள்ள வருதுன்னா அப்ப விஷம் பெருசு, சாமி சிறுசு, அப்படிதான் அர்த்தம். ஒரு பொருள் ஒருத்தர் தாக்குது அப்படின்னா, அந்த தாக்குனோடனே அவங்களுக்கு அடி விழுது அப்படின்னா அந்த பொருள் பெருசு, அடி வாங்குறவங்க சின்னதுதான் அர்த்தம். அப்போ சிவபெருமானுடைய கண்டம் கருத்து இருக்குன்னா விஷம் வீரியம் உடையதா இருக்கு, சிவபெருமான் வீரியமற்றவனா இருக்கான், அப்படிதான் அர்த்தம். ஆமாவா இல்லையா? விஷம் வீரியம் பொருளா இருக்கு. சொல்லுங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க ஐயா. என்ன அர்த்தம்? அது கிடையாதுங்க. ஆனா விஷம் பெருசு நாம தான் நினைச்சிருக்கோம். ஆன்மா நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, ஆனா அது பெருசு கிடையாது. சிறப்பு. ஒரு சின்ன கதை எல்லாருக்கும், சின்ன சிம்பிளான கதை சொன்னா எல்லாரும் கேட்கலாம், ஆன் பண்ணி கூட கேட்கலாம். சின்ன கதை என்னன்னா, பஸ்ல போயிட்டு இருக்கோம், எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ கண்டக்டர் கேட்கிறாரு, டிக்கெட் என்னப்பா எடுக்கணும் பக்கத்துல இருக்கவங்க கேட்கிறாரு. 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்றாரு. 2 டிக்கெட்டா? என்ன 2 டிக்கெட் சொல்றீங்க? ஒருத்தர் தானே வந்திருக்கீங்க. என் தம்பியும் கூட வந்திருக்கான். உன் தம்பி பேர் என்ன? என் தம்பி பேரு ராஜா, அவனும் கூட வந்திருக்கான். தம்பியை பார்க்க முடியலையே, தம்பி எங்க இருக்கான் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு டப்பாவை எடுத்து ஓபன் பண்றாரு. பார்த்தா உள்ளுக்குள்ள பெரிய நாகம் படையெடுத்து நிக்குது. இன்னைக்கு வண்டி போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த நாகம் படையெடுத்து இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் கையாமுயன்னு அந்த டோட்டல் பஸ்ஸுமே கதறி ஓடுது. அப்ப என்ன பண்ணுவாரு அவரு, ஐயோ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இதை பத்திரமா வச்சுக்கிறேன், இது யாரையும் கல்லு கொடுங்காது, நான் விஷம் உடையதுதான், ஆனா இதை வச்சுக்கிறேன் உள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிறாரு. ஆனாலும் நமக்கு என்ன தோணும்? காலு கீழே வச்சிருக்கோம், நமக்கு என்ன தோணும்? இவனையும் அறியாம அந்த நாகம் வெளியே வந்திருக்குமோ, நம்ம காலில் போட்டுருமோன்னு காலில் அந்த நாகம் ஊர்ற மாதிரியே நமக்கு ஏற்பட்டுட்டு இருக்கோம்ல. அப்போ எல்லாரும் பயந்தே இருக்காங்க. அப்ப என்ன சொல்றான், அப்படி அந்த பாம்பை கொண்டு வந்தவரு, கவலைப்படாதீங்க, இந்த பாம்பு என்கிட்டே தான் இருக்கும், நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கழுத்துலயே பாம்பை சுத்திட்டாரு. அப்ப நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோம், பாம்பு கழுத்துல இருக்கு. அப்ப என்ன வராது, அந்த பாம்பு நம்ம கிட்ட வராது. பாம்பு கழுத்துல இருக்கா? இருக்கு, நம்ம கிட்ட வராது. பாம்பு கழுத்துல இருக்கா? நம்ம கிட்ட வராது. அப்படின்னு நாம கன்ஃபர்மேஷன் பண்ணுவது போல சிவபெருமான் தன்னுடைய அந்த ஆழகால விஷயம் அவன் குடிச்சுட்டான். இருந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு என்ன ஒரு பேசிக்கான குவாலிட்டினா ஐயமுடையதுதான் ஆன்மா. இந்த ஆன்மா எதையுமே நம்ப, சொல்ல போனா நல்லது நம்பவே நம்பாது. அப்ப இந்த ஆன்மா திரும்பவும் அது வந்துருமோன்னு சொல்றப்போ சிவபெருமான் உண்மையிலேதான் முழுங்கினாரா இல்ல முழுங்கலையா அப்படின்னு எப்படி அந்த பாம்பை கொண்டு வந்து அந்த பேசஞ்சர் கழுத்திலேயே பாம்பை போட்டு அவங்க எல்லாத்தையும் கவலைப்படாதீங்க, நான் வச்சிருங்க, இந்த நாகம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றது போல நம்மளுடைய மொத்த வினைகளையும் பெருமான் உண்டு தன்னுடைய கண்டத்தை கருத்து இங்கதான் இருக்கு, கவலைப்படாத, உங்ககிட்ட திரும்ப வராது, என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுகின்ற பேரன்பு பேராற்றலுடையவன். அவன் தன்னுடைய கண்டத்தை செம்மேனி என்று சொல்லுகின்ற தன்னுடைய கண்டத்தை கருத்து நமக்காக நம்முடைய பயத்தை நீக்கி, உன்னுடைய வினைய நான் கண்டிப்பா உண்டு, அந்த வினைய நான் இல்லாம ஆக்குவேன் அப்படின்னு சொல்றது. பார்க்கடல் என்பது நாம தான். அந்த வாசுகி என்ற பாம்பு, அந்த மந்தார மலை, அது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த நன்மை தீமை என்ற அந்த புலன்கள் தான் நம்ம போட்டு கடையுது. அதுல இருக்கக்கூடிய கடையும் போது வருகின்ற அந்த தீமையான குணங்களை முதல்ல பெருமான் எடுக்கிறான். ஏன்னா அவன் அடுத்து தரக்கூடிய ஆனந்தத்துல எந்த விதமான அந்த
மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஆக அந்த சிவபெருமான் திருப்புயங்கன் அப்படின்னு சொல்வது எதுன்னா, அவன் எப்பொழுதுமே நாகங்களை ஆபரணமாக உடையவன். அது என்ன அப்படின்னா, அந்த நாகம் என்பது நச்சுத்தன்மை உடையது. அந்த நச்சுத்தன்மையுடைய நாகத்தை பெருமான் தன்னுடைய கண்ணுடைய சேர்த்துக் கொள்றான்றது போல, நம்ம கிட்ட எத்தனை நச்சு பொருள்கள் இருந்தாலும் அதை பெருமான் தனக்குள்ளேயே சேர்த்துக் கொள்வான் என்று சொல்லி, அந்த அளவுல பெருமானுடைய அந்த திருப்பாத பியங்கரை நாம் சென்று சேர்வோம். நமக்கு சிவபுரம் என்பது கதவு திறந்துருச்சு. பெருமானுடைய அந்த பேராற்றல் கருணை எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் நாம இந்த உலகவியல்ல அழுந்தி அரற்றி அதுல மாலுற்று அதுல மயக்கமுற்று நம்ம கிடக்க வேணாம். திருமணி கதவம் திறந்தாச்சு. அந்த கதவத்தை நம்ம போய் சேர்ந்துருவோம். அது எப்படிப்பட்ட அவனுடைய திருவடிதான். திருமால் அறியா திருப்புயங்கன், திருமாலும் கூட அறிய முடியாத திருப்புயங்கன் நமக்கு அவன் திருவடி தரிசனத்தை காட்ட தயாரா இருக்கான்னு சொல்லி அந்த திருவடியை நாம் சென்று சேர்வோம் என்று 8வது பாடல்ல சாமி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்றாரு. RACல இருந்து நம்மள டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி நீங்க கன்ஃபார்மா பெருமானுடைய சிவபுரத்துக்கு செல்வதற்கான தகுதி உடையவர்கள் என்று பெருமான் நமக்கு இங்கே அருள் செய்கின்றார் என்று சொல்லி இந்த அளவில் அடியர் இன்னைக்கு இந்த விமர்சனை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. இன்னைக்கு அடியில் கொஞ்சம் ஒரு பதக்கத்துல நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தேன். ஆனா எனக்கு என்னன்னா எப்பவுமே இப்படி நடக்குது, எத்தியோப்பியாலதான் நடக்கும், இங்கேயுமா இது நடக்கணும் சாமி அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனசுக்குள்ளே இருந்தது. ஆனா அதுவும் தவறான எண்ணம் தான். அந்த மாதிரியும் நம்ம பெருமான் கொடுக்கிற எந்த பரிசையும் நம்ம எப்படி ஏத்துக்கணும், அதுவே முழுமுதல் பொருளாதான் ஏத்துக்கணும். அந்த ஒரு பக்குவமும் பெருமான் கொடுக்கிறாரு நான் அடியை நினைச்சுக்கிறேன். அடியார்கள் திருவடியை அடியர் போற்றி படுகின்றது. சிவத்தை பெருக்குவது உலையா அன்பு, அயரா அன்பு, அப்புறம் நமக்கு உலையா அன்பு, இரவா அன்பு, அயரா அன்பினுடைய அளவையும் தெரிந்து கொண்டு பெருமானிடம் அன்பு செலுத்தி நாம் ஆனந்தத்தை பெருக்கி பெருமானுடைய திருவடித்தாலை அவனுடைய சிவபுரத்திலேயே சென்று சேர்வோம் என்று சொல்லி பெருமானுடைய வார்த்தையை சொல்லி அடியில் இந்த அளவில் நிறைவு செய்கின்ற சுவாமி. நிறைவு செய்யும் மூலமாக சுவாமி அம்மா அவர்கள் நிறைவு பாடல் பாடலாம். 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல நம்ம போயிடுவோம். அதனால யாரும் போயிட வேணாம். எல்லாம் இருந்து ஒரு சில கருத்துக்களை நமக்குள்ள பேசிட்டு ஒரு 4 நிமிஷம் நம்ம கிளம்பிடுவோம். அதனால அடியவர் பெருமக்கள் இருந்துட்டு போயிடலாம் என்று சொல்லி அடியவன் அம்மாவை அழைக்கிறேன். அம்மா நிறைவு செய்யும். அமைச்சர் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களும் திருவடி தாமரையில் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவ அடியார்கள் தங்களுடைய கேள்விகள் கேட்கலாம், இல்ல தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்யலாம். ஐயா, கரண்ட் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம விடுறது எதனால அவங்களை சோதிச்சு பாக்குறாருங்க ஐயா பெருமாள். பாக்கல இப்படி பண்ணுனா விட்டுருவானா நம்மள அப்படின்னு சொல்லி, நீங்க நான் விட மாட்டேன்னு சொன்னோன்னு கரண்ட் வந்துருச்சு பாருங்க ஐயா. இருந்தாலும் இந்த சோதனை கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. பிரேமாம்மா சுவாமி. சிவாய நம்ம. நல்ல கருத்து தாங்கயா. நம்ம இரவாது இன்ப அன்பு காரைக்கால் அம்மையாருடைய பாடல் தான் நீங்க இன்னைக்கு விளக்கம் எடுத்து கொடுத்த மாதிரி இருந்தது அடியனுக்கு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இரவாத அன்பு வேணும், ஆனா என்னது நான் அப்படியே இருந்தாலும் மீதி பிறவி இருந்தா கூட உன்னை நினைந்தே இருக்கிற மாதிரி ஒரு சொல்லி கேக்குறாங்க அம்மா. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க சொல்லிக்க, இரவா அன்பு, உலையா அன்பு, அயரா அன்பு. இது என்னது, நம்ம 3 நம்ம கடைபிடிக்கணும். என்னது, அன்பு ஒரு காலத்துல முடிவு போட்டுடும், ஒரு காலத்துல முடிவு பெற்றுடும். ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட வைப்போம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தை மேல ஒரு வெறுப்பு வந்துடும் நமக்கு. அது என்ன தவறு பண்ணாலும் நம்ம அதை ஏத்துக்கிற தன்மை நமக்கு வராது, உடனே வெறுப்பு வந்துடும். ஆனா இந்த நீங்க சொல்ற கருத்து, இரவா அன்பு எப்பயுமே அன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் பெருமான் மேல. உடைய அன்புனா நடுவுல விட்டு போயிடும், ஒரு காலத்துல விட்டு போயிடும், தொடர்பை விட்டு போயிடும். நம்மளால மனசு மாறிடும். மனசுக்கு அதாவது உலக இன்பத்திலே இருக்கிறதுனால மனசு விட்டு மாறிடும். ஆனா அது மாறக்கூடாது. உலையா அன்பு, அது நடுவில் அந்த அன்பை விடாம நம்ம பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இடைவிடாம பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், நடுவுல விட்டு விடக்கூடாது அப்படின்ற கருத்துங்க. அயரா அன்பு, நம்ம அயர்ந்து விடுவோம்,
கொஞ்சம் உடம்புல ஒரு இப்ப சொன்னீங்களே நம்ம மனசு கொஞ்சம் மாறி போகுது இல்லையா, அதே மாதிரிதான் அந்த ஐயர்வை நம்ம விட்டு வரக்கூடாது. பெருமாள் இருக்காரு, என்னன்னாலும் பாத்துப்பாரு நம்ம நினைச்சோம்னா, அந்த மாதிரி நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க எல்லாமே. அந்த மாதிரி கரெக்டா வந்துருச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். அந்த மாதிரி அயரா அன்பு நம்ம அயர்ந்து விடாம அந்த பெருமானை எந்த நேரம் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அன்பு நம்ம பக்தி செய்ய செய்ய நம்மளோட வினைப்பயன் என்னது, 3 வினைகளும் போயிடுங்க. ஆகாமி வினை வரவே வராது. அந்த சஞ்சித வினை, பிரார்த்த வினை, இந்த பிரிவிலே நம்மளுக்கு கடந்து போயிடும். அப்படி கடந்து போயிட்டா நம்ம அந்த நிலையிலேயே பக்தி செய்ய செய்ய அது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் பெற்று நமக்கு பெருமான் வந்திருக்காரு, யாத்திரையில அங்க போறதுக்கு தயாராயிட்டோம். அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. அனுபவத்துக்கு முன்னாடி அனுபவ அதீதம் பெற்றுட்டோம். அனுபவத்தை ஒரு முடிவு வந்துட்டோம். அப்ப என்ன பண்ணுது, பெருமான் கூப்பிடுறாரு, கதவெல்லாம் திறந்திருக்கு, நீ இந்த திருமணிக்கு வரல, போனா வரலாம் நம்மள கூப்பிட்டு இருக்காரு. ஆனா மாணிக்கவாசகர் பெருமாள் சொல்லிக்கிட்டே இருக்க, வாங்க நம்ம எல்லாம் போலாம் அப்படின்னு கொண்டு சொன்னோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அன்பினால அவன்கிட்ட நம்ம பக்தி செய்ய 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 நம்மளுடைய அந்த ஒவ்வொன்றாக நம்ம அனுபவப்பட்டு ஒவ்வொன்றாக அந்த வினையெல்லாம் கழிந்து நம்ம பக்குவம் போட்டு சிவபுரம் போறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா சிவபுரம் திறந்திருக்கு கதவு, அந்த திறந்திருக்கக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்ம ஆன்மாவானது நம்ம அங்க போய் சேர்ந்துடணும். ஆனா ஒரு காலம் தாழ்த்தி போனா அப்படின்னு நினைச்சா அது பயன் இல்ல. இப்பயே உங்களுக்கு கரெக்டா அந்த பாட்டுல சொல்றேன், கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்துருங்க, அப்ப ஒரு காலத்துல நீங்க அழுதுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணிக்கவாசகர் பெருமான் 8வது பாட்டுல விளக்கம் எடுத்து கொடுத்துதான் நீங்க சொன்னீங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அதையே நம்ம எல்லாரும் அடியாருக்கும் நம்ம கடைப்பிடிக்கணுங்கய்யா. சிவ சிவா. நடராஜன் ஐயா சுவாமி ஏதாவது ஒரு வார்த்தைகள் அமைச்சர் வாய்ப்பு இருந்ததுன்னா. ஐயா, சிவபெருமானுக்கு இந்த தொடர்ச்சி அப்படின்ற பெயர் இருக்கிறது சொன்னது அது ஒரு தெரியாதுங்க. அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அது தொடர்ச்சி அப்படிங்கிறது படிக்கிறோம், திருமுறைகள் படிக்கிறோம், அந்த தொடர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை வருது. அவருக்கு அந்த தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தி எனக்கு இன்னைக்கு. அது உண்மையாவே அது நல்ல ஒரு நம்மளை கைவிடாம அவர் தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுங்க ஐயா. அது நம்மள என்னைக்குமே விட மாட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு நீங்க கண் கலங்கினது போதும் கூட நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க, இது ஒரு சோதனை தான், அந்த சோதனையிலிருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரியே கரண்ட்டும் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் சோதனை பண்ணி அப்புறம் கரண்ட் கொடுத்துட்டாரு. அது மாதிரி அதுதான் இப்ப நினைக்க தோணுது. தொடர்ச்சி அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்து அவர் நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நாம அவரை பிடிக்கல, அவர் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அந்த வார்த்தை கேட்டு கேட்டு உண்மையாவே அது அந்த மெய்சில் இருக்க வச்சதுங்க. அந்த வார்த்தை சொல்லும் போது அது உணர்வு பூர்வமா அப்பவே அனுபவமும் கொடுத்துட்டாருங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சிவாய நம, சிவாய நம. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் அடியனுடைய சில சேர்த்து வணக்கங்கள். கண்டிப்பா வருகின்ற லோகநாயகி அம்மா சுவாமி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. மைக் ஆன் பண்ணுங்க லோகநாயகி அம்மா, மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம்மா, அடியார அனைத்து வணக்கம்மா. நீங்க நல்லா சொன்ன மாதிரி காலை மாலையும் தொடர்ச்சியே மறவாதேன்னு சொன்னீங்க. அது உண்மையிலேயே அந்த 3 அன்பு எதையும் மறவாம நம்ம இருக்கணும். அன்பும் சிவம் என்பது நமக்கு ஆனந்தம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். தெரியாத ஆனந்த சிவபெருமான் நமக்கு தருகிறார். அவர் எப்பவுமே நம்ம நினைச்சிருந்தா நமக்கு ஆனந்தத்தை தான் தருவாரு. நீங்க சொன்ன சரியா இருக்குமா, எனக்கு அதே போதுமா, நீங்க சொன்னது எல்லாமே நீங்க சொல்லலாம். எனக்கு நல்லதே நடக்கட்டுமா, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் ஐயா. நன்றிங்க சுவாமி. இன்று புதிதா வந்திருக்கக்கூடிய அடியவர்களை அடியன் வாழ்த்துறேன். தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். அடியனுக்கு பெருமான் எத்தனை காலம் இந்த சோதனை வேதனை தெரியல, எல்லாம் குருநாதருடைய குருவருள். அவங்க எல்லாரையும் பார்த்து அவர் நிறைந்த அன்பு, உளையாத உங்ககிட்ட இருக்கிறது அடியனுக்கு உளையாத அன்பு, இரவாத அன்பு மற்றும் அயராத அன்பு தான் அடியன் வச்சிருக்கேன். பெருமான்ட்டையும் அதான் வச்சிருக்கேன், குருநாதர் திருவடிக்கும் அதான் வச்சிருக்கேன். தெரியல பெருமான் எத்தனை அந்த நிலைப்பாடுகளை கொடுத்தாலும் நம்ம அதுல மாறுவதாக இல்லை. அந்த வகையில அந்த உறுதிப்பாடோடு நாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி எல்லாரும் நான் இறைவனுடைய சொக்கநாதருடைய பேர் தரணும்னு சொல்லி இன்றைய தினம் சந்திராமா அவர்கள் வாழ்த்து பாடல் ஆரிய தடந்தோர் பாடி நிறைவேற்றார். சந்திராமா சுவாமி.
திருவடி வணக்கங்க ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தழந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. அத்தனை அடியார்களுக்கும் சொக்கநாதர் மற்றும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய அருளும் அடியனுடைய குருநாதர் அருளும் நிலைத்து பெற்று எல்லா விதமான வளங்களும் தர வேண்டும் என்று சொல்லி அடியை விண்ணப்பிக்கிறேன். அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நாளைய தினம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வோடு நம்ம சந்திக்க அமைச்சோம். நன்றிங்க அம்மா. திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. குருநாதன் திருவடி வணக்கம். சொல்லி அவர் சாருமத்தியமா இருக்கிறது அடியனுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சப்போர்ட் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா இருக்கிறது கூட. பெருமாள் கருணாதன் ஐயா. சிவாய நமங்க. திருவடி வணக்கங்கள் ஐயா. சுபாஷினி அம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம் அம்மா. திருவடி வணக்கம் சுவாமி. குழந்தைவேல் ஐயா சுவாமி திருவடி வணக்கம். ராகவன் ஐயா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. திருவடி வணக்கம் சுவாமி. அம்மா சத்யநாராயண ஐயா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. ஜெகதீஸ்வரி அம்மா திருவடி வணங்குகின்றேன். சந்திரம்மா சுவாமி திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. நமஸ்காரம். கணேஷ் ஐயா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. நமஸ்காரம். அம்மா பிரேமா திருவடி வணங்குறேன் சாமி. கொஞ்சம் மாறி என்ன சொல்றதே தெரியல. அது எனக்கு வளவளத்து போயிட்டது சாமி. அங்கேயும் எனக்கு தொடர்ந்து இதே நிகழ்வு அப்படிங்கிறப்ப நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு அதனால